வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன். அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாக 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக 505 வாக்குறுதிகளை வழங்கினார்கள். அதிலே பெரும்பாலான வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதை, அந்த வாக்குறுதி அந்த வாக்குறுதி என்ன என்பது குறித்து தெளிவாக நாம் பதிவு செய்து வந்துள்ளோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த வாக்குறுதி எண் 496. என்ன வாக்குறுதி? தமிழ்நாட்டின் மிக முக்கிய மாவட்ட தலைநகரங்களான காஞ்சிபுரம் மற்றும் ஈரோடு ஆகிய 2 மாவட்ட தலைநகரங்களிலும் புதிய பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி தந்தீர்கள். ஏன் ஈரோடு, காஞ்சிபுரம்? காஞ்சிபுரம் என்பது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பிறந்த ஊர், பிறந்த மண். ஆகவே காஞ்சிபுரம். ஈரோடு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண். ஆகவே ஈரோடு என்று 2 மாவட்டங்களில், முக்கியமான மாவட்ட தலைநகரங்களில் பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் என்று விட்டேலே நிறைவேற்றினீர்களா? நிறைவேற்றுவதற்கான அறிகுறியே காணாம. ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான எந்த விதமான பூர்வாங்க வேலைகளும் இதுவரை நடைபெறவில்லையா? அப்படி என்று சொன்னால் என்ன ஆயிற்று? திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 496 என்று தமிழக மக்கள் கேட்கிறார்கள். குறிப்பாக தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இந்த ஈரோடு கிழக்கு மக்கள் கேட்பார்களா, கேட்க மாட்டார்களா? என்ன ஆயிற்று? எங்களுக்கான புதிய பல்கலைக்கழகம் என்று கேட்பார்களே, என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்பதை தமிழக மக்கள் ஆர்வமாக கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.